அப்போ என்னன்னா சுவிசேஷத்தின் நிமித்தம் நம்ம பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, எனக்காக என்னுடைய தேவனாகிய என்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அதனால நான் பாடுபடுறேன். சிலுவை சுமந்தோராய் சீசனாவோன்றது சும்மா வார்த்தை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த சிலுவை தான் என்னை ரட்சித்தது, அந்த கிருபை தான் என்னை ரட்சித்தது, கிறிஸ்து தான் என்னை ரட்சித்தாரு. அந்த ரட்சிப்புக்கு பாத்திரமான நடக்கணும். பவுலாத்தான் சொல்றாரு, எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சாரு, அதனால நான் அவருக்காக நான் பாட அனுபவிக்கிறேன். தீமோத்தேயுவே என்னுடைய ஆவிக்குரிய மகனே, நீயும் பாட அனுபவிக்க ஆயத்தமா இரு, நீ தீங்கு அனுபவி. ஏன்னா எனக்காக அவர் பட்டாரு, நான் பாடுபட்டேன், இப்ப நீ பாடுபடு. ஆனா இதுல என்ன ஒரே ஒரு காரியம்னா, நீங்க தனியா பாடுபட போறதில்லை. நீங்க தனியா பாடுபடல. ஏன்னா உங்க கூட கிறிஸ்து எப்பவுமே கூட இருக்கிறாரு. இதற்கு முன்பாக அநேகர் பாடுபட்டாங்க. இப்பவும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தம் நிந்தையை அனுபவிக்கிறவர்கள் அதிகம். முன்ன காட்டிலும் இப்பதான் அதிகம். இனி வருகிற நாட்கள்லையும் பாடுகளை அனுபவிப்பாங்க. நம்ம கையில வேத புஸ்தகத்தை கொடுப்பதற்கு அநேகர் உயிர் தியாகம் செய்ததுனால தான் இன்னைக்கு நம்ம கையில வேத புஸ்தகமே இருக்கு. இல்லைன்னா நம்ம கிட்ட பைபிளே இருக்காது. அநேகர் அனுபவித்த பாடு, அப்படிப்பட்ட பாடு அனுபவிக்கும் போது என்னன்னா, அவர்கள் தங்களுடைய பாடுகளை தங்கள் மட்டும் அனுபவிக்கல. அவங்க ஏன் அவங்களால அனுபவிக்க முடிஞ்சது காரணம் என்னன்னா, அவங்க தங்களுடைய சொந்த நோக்கத்திற்காக, தங்களுடைய சொந்த தரிசனத்திற்காக பண்ணல. ஊழியம் எதுக்காக பண்ணலன்னா, தங்களுடைய ராஜ்யத்தை கட்டணும், நான் பெரிய சர்ச்சு கட்டணும், நான் பெரிய பில்டிங் கட்டணும், நான் பெரிய இது வைக்கணும்னு சொல்லி தங்களுடைய சொந்த நோக்கத்திற்காக ஊழியத்துக்கு வரல. அவர்கள் எல்லாம் பார்த்தது யாரு? கிறிஸ்துவை பார்த்தார்கள். அவங்க என்ன பண்ணல, நான் பெரிய சக்சஸ்ஃபுல் பாஸ்டர், நான் தான் இருக்கிறதுல பெரிய அப்பாட்டக்கர் சொல்றதுக்காக அவங்க வரல. அது மாத்திரமல்ல, நான் பெரிய காரியத்தை அச்சீவ் பண்ணணும், நான் இப்படி ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணணும், நான் அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும்னு சொல்லி அவங்க பண்ணல. அவங்க பட்டதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய நிந்தையை பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை பார்த்தாங்க, அவர் பட்ட பாட பார்த்தாங்க. அந்த பாடோட ஒப்பிடும்போது அந்த சுவிசேஷத்துக்காக நான் படுகிற பாடு ஒன்றுமில்லை என்று சொல்லி ஓடக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப நான் பாடும்போது என்ன பண்ணுவேன்னா, பாடுபடும் போது நான் தனியா பாடுபடல, என் கூட கிறிஸ்து இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 9வது அதிகாரத்தில் சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, சவுலே சவுலே நீ ஏன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறன்னு கேட்கல. என்ன கேட்டாரு? என்னை ஏன் துன்பப்படுத்துறன்னு கேட்டாரு. அப்ப நீங்க பாட அனுபவிக்கும் போது நீங்க தனியா அனுபவிக்கல, உங்க கூட கிறிஸ்து இருக்கிறாரு. ஏன்னா அவரு அந்த பாட அனுபவிக்கிறாரு. அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா சுவிசேஷத்து நிமித்தம் வெட்கப்பட மாட்டீங்க, பாட அனுபவிக்க தயங்க மாட்டீங்க.